ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான வெஜ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 போல் பீன்ஸு, அதையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அப்புறம் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்குவோம். நான் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கிடுவோம். மில்க் பிரெட் எடுக்காதீங்க, சாண்ட்விச் பிரெட்டுன்னு கிடைக்கும், அந்த இது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். அதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானது, அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், ப்ரொக்கோலி 3ஐயும் ஆட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கோ, காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், பிடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 3ஐயும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயிலே நல்ல ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா எல்லா காய்கறியும் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதில் இருக்க தண்ணி எல்லாமே உறிஞ்சி நல்லா ட்ரையாகவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட காய்கறிகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இதில் லைட்டாக நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். குட்டீஸுகள் கொடுக்குறனால லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒன்றா சேர்த்து கலந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்ந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் மேஷர் இது இருந்தால் அது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கிளாஸோட பின்பகுதியை வச்சே நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி ஒன்றா சேரும்போது எல்லா வெஜிடபிள் காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வரும். நமக்கு சாண்ட்விச் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் துண்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து கெச்சப் கூட யூஸ் பண்ணி ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரெட் துண்டு மேலே வெஜிடபிள் வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கிடுவோம். இது வந்து ஒன்று சாப்பிட்டாலே குட்டீஸ்களுக்கு நல்ல வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இதை லஞ்ச் பேக்காக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதிலே நான் வெஜ் மயோ சாண்ட்விச்சும் மயோனைஸ் ஹோம்மேடாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது ரெசிபியோட லிங்க் 2 லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கிடுவோம். அதில் ஆயில் அல்லது நெய் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்லுகிட்டாலும் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இதோட சாண்ட்விட்சை ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா அழுத்தி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வெயிட்டு அதாவது ஒரு வெயிட் வச்சு அமுக்கிடுவோம். நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு நல்லா அமுத்தி விட்டோம்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து சாண்ட்விச் மேக்கர் இருந்து வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் தோசை தவாவில் தான் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்தது, இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான வெஜ் சாண்ட்விச் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த சாண்ட்விச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஸ் தேவைப்பட்டால் கூட சீஸ் கூட நம்ம இடையில வச்சு சாண்ட்விச் செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இது குட்டீஸ்களுக்கு லஞ்ச் பேக்காக கூட ஈஸியாக பேக் பண்ணி கொடுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நம்ம ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.